நான் நல்லா இருக்கேன், நான் இதை எப்படியாவது செஞ்சிடுவேன், இது என் குழந்தைக்காக செய்கிறேன், அவங்களுக்காக செய்கிறேன், இவங்களுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த மன உறுதியில் செஞ்சிடுவான். தீயே மிதிக்க முடியுது, ஆனால் விரதம் இருக்க முடியாதான் முடியும். அதே சமயம் எச்சரிக்கைகள் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது நிறையா தண்ணி குடிச்சிடுவாங்க. விரதத்தில் பசிக்கும், நிறையா தண்ணி குடிச்சிடுவாங்க. நிறையா தண்ணி குடிக்கிறப்ப நிறையா நம்ம யூரின் போவோம். நிறையா யூரின் போகிறப்ப நம்ம உடம்புல இருக்க உப்பு சத்தெல்லாம் உப்பு சத்து போகிறப்ப நீங்கள் மயக்கம் போட்டு விழுறத தவிர்த்து வேறு வழியே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா தலைவர்கள் 3 நாளைக்கு மேலே கூட அவங்களால மருத்துவமனை அனுமதிப்பாங்க. அப்போ எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் பிளாக் காஃபி, க்ரீன் டீ சொல்லுவோம். பிளாக் காஃபி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி குறையும் பொழுது உங்களை ஹைஜாக் பண்ணி இது பண்ணலாம். இதே வந்து இப்போ ரம்ஜான் மாதிரியான விரதங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா போன் சூப், எலும்பு சூப். இப்போ கிறித்துவ மதத்தில், இந்த மதத்தில் வந்து அவங்க புனித நாட்களில் வந்து அவங்க நான்வெஜ் எடுத்துக்கிறது பழக்கம் உண்டு. அப்போ எலும்பு சூப்பில் வந்து 0 கேலரி அதை எடுக்கலாம். நம்ம மதத்தில் வந்து இது எடுக்க மாட்டாங்க, நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க பொதுவாக. அப்போ உங்களுக்கு பிளாக் காஃபி, க்ரீன் டீ மாதிரியான ஒரு எனர்ஜி மாதிரியான கஃபைன் இருக்குல்ல, கஃபைன் வந்து நம்மளை ஹைஜாக் பண்ணும். அந்த கஃபைன் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு குழுவாக நாங்கள் வச்சு இதை செஞ்சிட்ருக்கனால அவங்க குழுவில் கேட்பாங்க, எனக்கு இப்போ தலை சுற்றுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப, ரொம்ப தலை சுத்தெல்லாம் வந்தது, பிபிலாம் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அப்போ நம்ம கடந்துடலாம். ஸோ அதையும் நாங்கள் ஆலோசனை பண்ணுவோம். ரொம்ப முடியலைன்னா எலக்ட்ரோலைட்ஸ் ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணுவோம். ரொம்பவே முடியல அப்படின்னா இளநீ குடிக்க சொல்லுவோம். ஆனால் இளநீ குடிக்கும் போது அதில் சுகர் இருக்குது, அது வந்து நம்ம ஆட்டோஃபேகி மோட, ரிப்பேர் மோடை வந்து இது பண்ணாது, தடுக்கும். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அது இந்த தடவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கு மேலே, அதுவும் முக்கியமாக சிங்கப்பூர், மலேசியா மக்கள் வந்து தமிழர்கள், அவங்க வந்து இந்த தடவை கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே ரொம்ப வெற்றிகரமாக 6 நாள் நீர் விரதம் முடியும்.